சும்மாவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் முடி கொட்டுங்க. அதே போல சம்மர்ல சொல்லவா வேணும், முடி கொட்டுறது அதிகமா இருக்கும். திஸ் இஸ் கிருத்திகா, ஃபவுண்டர் ஆஃப் தேகம் ஆர்கானிக். இன்னைக்கு நம்ம சம்மர்ல உங்களோட ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு 3 டிப்ஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஹேர்ல டஸ்ட் பார்ட்டிகல் சேரும் போது தான் முடி கொட்டுதல் அதிகமாகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வாரத்துல 3 டைம்ஸ் ஹேர் வாஷ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹேர் வாஷ்க்கு நீங்க சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்றது இன்னும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம பச்சை தண்ணியை குளிக்கும் போது உங்களுக்கு அந்த ஹேர்ல வந்துட்டு ஸ்வெட் கண்ட்ரோல் கண்டிப்பா நடக்கும். அதனால உங்களோட முடி கொட்டுதல் கண்டிப்பா ஸ்டாப் ஆகும். இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்குங்க. இப்ப ஹேர் க்ரோத்துக்கு நம்ம பாக்குறது பாரம்பரிய முறையில வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அது கூட பல மூலிகைகள், வேப்பங்கொழுந்து, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி போன்ற பல மூலிகைகள் கலந்து நம்ம வந்து வீட்லயே ஆயில் ரெடி பண்ணி தேய்ச்சிட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம முடியை வந்து பராமரிக்கிறதே விட்டுட்டோம். ஆனா நாங்க என்ன பண்றோம்னா கடந்த 7 வருஷமா ஒரு ஆயில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேலா சப்ளை பண்ணிட்டு இருந்தோங்க. இப்போ வந்து ஆயுர்வேதிக் லைசன்ஸோட தேகம் ஆர்கானிக்ங்கிற பிராண்ட்ல நம்ம ரீட்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வீட்ல செய்யறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா மேல தெரியற நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க எங்க கிட்ட ஆர்டர் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணும்போது எங்க டீம் உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.